கடந்த 4 நாட்களுக்கு முன்னால் இதே இடத்தில், இதே பகுதியில், இதே தெருவில் எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உரையாற்றி இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி உரையாற்றக்கூடாதா? யாரும் சொல்லவே இல்லை, உரையாற்றலாம். எடப்பாடி பழனிசாமி கண்ணகி நகருக்கு வரக்கூடாதா? வரலாம், தைரியமாக பேசலாம். எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாள் விழாவில் தானே கலந்து கொண்டார், மாற்று கருத்தில்லை. எம்ஜிஆரின் பிறந்த நாளில் நாங்களும் கூட கலந்து கொள்வோம், தவறில்லை. நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சரே சொல்லியிருக்கிறார், நான் எம்ஜிஆரின் தீவிர ரசிகன் என்று. எனவே எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாள் விழாவை அவர் கொண்டாடுவதில் நமக்கு ஒன்றும் பெரிய அளவில் அதில் எந்த விதமான கருத்து மாறுபாடும் இல்லை. ஆனால் அவர் இந்த இடத்தில் வந்து 1 மணி நேரம் 24 நிமிஷம் பேசியிருக்கிறார். 1 மணி நேரம் 24 நிமிஷம் பேசியதில் எம்ஜிஆர் குறித்து பேசிய செய்தி 1-2 மணித்துளிகளில் கூட இல்லை. அவர் பெயரை அங்கங்கே உச்சரித்திருந்தாரே தவிர அவர் குறித்த, எம்ஜிஆர் குறித்த அவருடைய வாழ்வியலையோ, அவர் முதலமைச்சராக இருந்த போது செய்த சாதனைகளையோ, அல்லது தமிழ்நாட்டிற்கு அவர் அளித்த எந்த விதமான சிறு பங்களிப்பையோ திரு எடப்பாடி பழனிசாமி இந்த வேளையில் பேசவில்லை. அப்படியானால் எம்ஜிஆர் பிறந்த நாள் என்று மேடை போட்டுவிட்டு திமுக அரசின் சாதனைகளை குறை சொல்லி பேசினால் கூட தவறில்லை. குறையில் இருந்தால் அதை திருத்திக் கொள்வதற்கு அரசு தயாராக இருக்கிறது. குறைகள் இருந்தால் அதை நிவர்த்தி செய்வதற்கு இந்த அரசு தயாராக இருக்கிறது. ஆனால் இங்கே எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னார்களே, அண்ட புழுகு ஆகாச புழுகு என்பார்களே, இந்த 2 புழுகுகளையும் தாண்டிய ஒரு புழுகு எடப்பாடி புழுகு என்கின்ற வகையில் இங்கே அவர் பல்வேறு கருத்துக்களை திரித்தும் பல்வேறு வகைகளில் அவைகளை மாற்றி பேசியும் சென்றிருக்கிறார்.